இந்த பொண்ணு காலைல எந்திரிச்சு கோலம் போடலான்னு சொல்லிட்டு புளி வச்சிட்டு இருக்கும் போது அதை பார்த்து அவங்க அத்தையும் என்னடி கோலப்பொடி இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க. சரி பாத்திரமாவது விளக்கும்னு பார்த்தா அந்த பொண்ணு தட்டுல லிக்விட் ஊத்திட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அத்தையும் லிக்விட் இப்படி ஊத்தக்கூடாது, ஒரு கிண்ணத்துல ஊத்தி விளக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரியலன்னு வருத்தப்படுறாங்க. சரி மாப்பாவது ஒழுங்கா போடுவான்னு பார்த்தா அந்த தண்ணியை புளியாம கூட மாப்ப போட ஆரம்பிக்கிறா. இப்பெல்லாம் பண்ணனா உன்னை வச்சு நான் என்னடி பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு கணவருக்கு ஆசையா முட்டையை செஞ்சு வச்சுட்டு நான் சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன் இப்ப எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அதை பார்த்து அவங்க அம்மாவும் புரட்டாசி ஆரம்பிச்சிச்சு. நீ என்னடா இதை சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு சிக்கன் சமைச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த அம்மாவும் பாத்திரத்தோட எடுத்துட்டு போயிட்டு கீரையும் கொட்டி விட்டுறாங்க. இனிமேல் புரட்டாசி முடிகிற வரைக்கும் உனக்கு நான்வெஜ்ஜே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை நினைச்சு அந்த பொண்ணு கணவர் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் நான்வெஜ் சாப்பிடாம ஒரு நாள் கூட இருந்தது இல்ல, புரட்டாசி முடிகிற வரைக்கும் எப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருக்க போறேனே தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது அவங்க அத்தையை வந்துட்டு வாமா பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பூஜையிலே உட்கார வச்சு தானமா கேட்க விட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அப்பா அவன் கணவர்கிட்டயும் கேட்கறாங்க, நீங்க எப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. யாசா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம நான் கடையிலே சாப்பிட்டு வந்துருவேன், அவங்க கிட்ட நடிப்பேன் அப்படின்னு சொல்றது அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு.